அண்மைச் செய்தி. கடலோர தமிழகத்தில் 2 நாள்கள் அதிக வெப்ப அலை வீசும் என சென்னை வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் நாளை வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் நாளை வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் நாளை வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலோர தமிழகத்தில் 2 நாள்கள் அதிக வெப்ப அலை வீசும் என சென்னை வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாரணி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தாரணி, சொல்லுங்க, வெப்ப அலை குறித்து தற்போது வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். வணக்கம். மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் தொடர்ந்து 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. வெப்பநிலை குறித்து தகவல் பார்த்தோமானால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்து 25ஆம் தேதி வரை உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை இன்று மற்றும் நாளை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தென் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் 21ஆம் தேதி, அதாவது இன்று முதல் 24ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாரணி.